திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கோடாங்கிபாளையம் பகுதியில் பாரத் பெட்ரோலியத்தின் ஐடிபிஎல் எண்ணெய் குழாய் திட்டத்தை சாலையோரமாக கொண்டு செல்ல வேண்டும் என வலியுறுத்தி 38வது நாளாக காலை சாலையோரத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் இப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் ஈடுபட்டு வருவதால் தற்போது பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. உதயநிதி ஸ்டாலின் வரை கோவை வந்தபோது மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை இல்லை என்றும், தங்கள் பகுதி வழியாக இருகூரிலிருந்து வெள்ளகோவில் செல்லக்கூடிய விவசாய நிலங்களை கையகப்படுத்தி அபகரிக்கும் முயற்சியை கைவிட்டு சாலையோரத்தில் குழாய் பதிப்பை கொண்டு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தி இவர்கள் போராட்டமானது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தம்பி, நாங்கள் கோடாங்கிபாளையம் ஊராட்சியில் இந்த ஐடிபிஎல் பைப்லைனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இந்த போராட்டம் 38 நாளாக நாங்கள் காத்திருப்பு போராட்டம் பண்ணுறோம். இதுக்கு முந்தி உண்ணாவிரதம், சாலை மறியல், அப்புறம் மறுபடி கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் நடத்தினா. கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்தோம். அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. அங்கே போய் திருப்பூர் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. அங்கே போய் மனு கொடுத்தா. இந்த 38 நாளாக போராடிட்டு இருக்கிறோம். எங்களை அரசு தரப்புலேருந்து யாருமே பார்த்து எதுவுமே பண்ணலை. இது பெரிய மன உழைப்பாக இருக்குது. நாங்களே எங்கள் வேலை வெட்டிக்கு எடுத்துகிட்டு இங்கே ஒரு சென்ட் 10 லட்சம் 15 லட்சம் விற்கிற இடத்துல இங்கே பெட்ரோல் லைன் கொண்டு போகக்கூட ரோட்டோரமாக கொண்டு போக சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா யாருமே இதை சம்மந்தப்பட்ட ஒரு உயர் அதிகாரி யாருமே எங்கள் கூட பேசலை. தொடர்ந்து இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் இப்போ அறவழியில் போராடிட்டு இருக்கிறோம். அப்புறம் தொடர்ந்து இப்படியே போனால் அப்புறம் மறுபடியும் போராட்டம் வேறு விதமாகவும் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏதோ பெரிய லெவலில் போராட்டம் பண்ணலாம்னு இருக்கிறோம். இப்போ எங்கள் பிரதிநிதிகள்லாம் மறுபடியும் அரசு துறை டெல்லி எல்லாம் போய் பெட்ரோலியத்துறை மந்திரி கூடலாம் பேசி ஏதோ மனு கொடுத்துட்டு வந்துருக்கிறாங்க. அப்புறம் போடுறதுக்கு ரோட்டோரமாக போடுறதுக்கு அதுக்கு வழியும் மேப் போட்டு கொடுத்துருக்குது. அதனுடைய அரசு எந்த இதுவுமே செய்யாமல் இருக்கிறாங்க. இது ஏதாச்சும் பிரச்சனையாகி இந்த பகுதியில் விவசாய பூமிக்குள்ளே போகிறதுனால ஏதாச்சும் பிரச்சனையாகி ஏதாச்சும் விபத்து ஆகிட்டா அதுக்கு அந்த விவசாயி தான் பொறுப்புன்னு சொல்கிறாங்க. முழுக்க விவசாய பூமி விட்டு எடுத்து இருக்கிற பைப்பையும் எடுத்து நீதிமன்றத்துக்கு போயிட்டீங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இப்போ எந்த கட்டத்தில் இருக்குது. நீதிமன்றத்துக்கு போய் அது நிறைய ஸ்டே வாங்கிக்கிறாங்க. அப்புறம் அது தள்ளுபடின்னு நியூஸில் பார்த்தோம். அதுவோ புதுசாக இப்போ கொடுத்துக்கிறாங்க. அது எந்த நிலையில் இருக்குதுன்னு எங்களுக்கு ஒன்றும் சரியாக தெரியல. இந்த பகுதியில் எத்தனை விவசாயி பாதிக்கப்படும்? இந்த கோடாங்கிபாளையம் வில்லேஜ்லேயும் மட்டும் கோடாங்கிபாளையம் ஊராட்சியிலையும் மட்டும் கிராமத்தில் 101 பேர் பாதிக்கப்படுறோம். 101 பேர். துணை முதல்வர்கிட்ட கம்ப்ளைண்ட் மனு கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. அதை பற்றி அவர் இது அரசு பரிசீலனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இது சொல்லி எவ்வளோ நாள் இருக்குது? இது சொல்லி ஒரு வாரம் ஆச்சுங்க. ஒரு வாரம் ஆச்சு. 10 நாள் இருக்குது. அப்புறம் அது பற்றியும் ஒரு இது இல்லை. எங்கள் பாட்டுக்கு உட்காந்துருக்குறோம். அப்புறம் அந்நாடு வேலை வெட்டிக்கு எடுத்துட்டு வேலை நடக்குதுங்களா? இல்லை, வேலையை நிறுத்தி வச்சுக்குது. வேலை நிறுத்தி வச்சுக்குது. ஆனால் வேலை செய்யறதுக்கு வந்தால் நாங்கள் விடமாட்டோம். உசுறு போனாலும் சரி நாங்கள் எங்கள் நிலத்துக்குள்ளே போகிறக்கு விடமாட்டோம்னு உறுதியாக இருக்கிறோம். பைப் கொண்டு இறக்குனாலும் அவங்க ஏதாச்சும் வேலையை ஆரம்பித்தாங்கன்னா நிச்சயமாக எங்கள் உசுறு விட்டால் விடுவோம். நிலத்தை விட மாட்டோம். எங்கள் வாழ்வாதார பிரச்சனை. எனக்கு 1 ஏக்கர் பூமி இருக்குது. அந்த 1 ஏக்கரம் இதுக்கு போயிடுது பெட்ரோல் லைனுக்கு. எனக்கு 3 பசங்க இருக்கிறாங்க. 3 பசங்களுக்கு அதில் தான் நான் பாவம் பண்ணி கொடுக்கணும், வீடு கட்டணும், போர் ஓட்டணும். அப்புறம் நான் இந்த நிலம் தொட்டு போட்டு எங்கே போக முடியும்? அரசு பரிசீலனை என்ன பண்ண நீங்கள் கலைச்சி போவீங்க? நான் எங்களோட பேசி இருக்கிறத எடுத்து புதுசாக வாரதை எடுத்து சாலையோரமாக போட்டு இருக்கிறதையும் எடுத்து சாலையோரமாக போட்டால் நாங்கள் கலைஞ்சி போயிடுவோம். அது வரைக்கும் தொடர்ந்து இந்த போராட்டம் விடாமல் இருப்போம். ஒன்று எங்களுக்கு போராட்டத்துக்கு அரசு ஏதாவது பேச்சுவார்த்தைக்கு வரலைன்னா எங்களுக்கு ஒன்றும் கடுமையான போராட்டம் தான் வரும் மொழி. இதிலேருந்து நாங்கள் பெண் வாங்க மாட்டோம். உறுதியாக அரசு ஒன்றும் எந்த முடிவுமே எடுக்கலை. ஆனால் வேலை செய்யறதுக்கு ஏதாச்சும் வந்தாங்கன்னா கண்டிப்பாக உசுறு விட்டால் விடுவோம், நிலத்தொட மாட்டோம். அதில் உறுதியாக இருக்கிறோம். Subscribe now.